நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த உலகில் நிகழ்த்தும் ஜாலங்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் நடக்க போகுதுங்க. அப்போ கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கு நடக்கும். ஏன் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது? இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுது? சார், ஒரு கிரகம் அள்ளி கொடுக்க காத்திருக்கு, ஒரு சில கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கையில் உலக அளவில் பார்த்துருப்போம். 5 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கும்போது கொரோனா வந்தது. என்னங்க நல்லது சொல்லுங்கன்னு. அப்போ இதே மாதிரி நல்ல கிரக சேர்க்கைகள் இப்போ வந்திருக்குது. 2ம் கலந்த கிரக சேர்க்கை. அப்போ பாதி விஷயத்துக்கு சூப்பராக கொடிகட்டு பணம் தரலாம். ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். விளையிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறதாங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ப்போமே, ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சார் திருமணம் இருக்கா இல்லையா, இது கூட்டு என்ற விஷயம் எப்படி இருக்குது, இணைந்து செயல்பட முடியுமா இல்லை, கௌரவமாக வர முடியுமா, கைப்பிடி நிலமாவது எனக்கு அமையுமா, இந்த மாதிரி கேள்விக்கு இந்த காலகட்டத்தில் விடை உண்டு. குறிப்பாக சார் வேலை விட்டுறலாம் போல் இருக்குது, வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷரில் சார் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலான் இருக்கோம். இதில் நிரந்தர வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு தீராத புது வியாதி ஒன்று வந்திருக்கு. அதை போக்க இந்த காலகட்டம். அந்த வியாதி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாரை கேட்டாலும், ஈவன் குழந்தைகள் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார்னு, இதுதாங்க அந்த பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதா, அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா முடியாதா, திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏன் திருமணம் வரைக்கும் போய் நின்னது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சம்பாரித்து வேலையாட்டும் கடனை அடைச்சிட்ருக்கேன், நான் மீண்டு வரலை. குழந்தை இல்லாத எண்ணிக்கை இன்றைக்கி கோயிலில் இருக்கிற நிகரான கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? எப்படி மாற்றம் பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, கௌரவம் இல்லையே, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணுமே என்கிற போராடுற எண்ணங்கள் இந்த ராசிக்கு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கையில் 11ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு நடக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுங்க, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. சார் இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். சார் இதை விட்டுருங்க, இதை வேண்டாம், இதை விட்டு வெள்ளைக்கு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுட்டோம், அது பாட்டு போட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இந்த காலகட்டத்தில் ரயில் சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்க போகிறோம். மலை பிரதேசத்தில் நடக்கிற விஷயம் இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள், உலகில் வெப்பம் சம்மந்தப்பட்ட எரிமலை குழம்பு சொல்லுவோம், அங்கங்கே தீப்பிடிச்சி எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ். அப்போ மக்களாகிய நமக்கு அரசுக்கு எதிராக செய்கின்ற விஷயம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் போராட்டங்கள் இதாகும். நம்ம நகை விலை கூடுது, கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ இதே இது ஒரு மனிதனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் மாற்று வைத்தியங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு இல்லையா? இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மொத்தம் உலக அளவில் மாறுதல் நடக்கிறது. நம்ம ராசிக்கு என்ன நடக்குது, நம்ம குடும்பம் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகிறது என்ன, ஜெயிச்சிருவேனா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்கு இதோ வீடியோ. சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், இந்த 4 கிரக சேர்க்கைகள் என்ன செய்யுது, என்ன யோகமாக மைனஸா ப்ளஸ்ஸா, இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்குதுன்னு பல சிந்தனைகள். சார் ஒரு பலனோட தான் இருக்கீங்க, ஒரு பார்வையோடு தான் இருக்குது. 3ஆம் இடத்துல தைரியம் வீரிய ஸ்தானத்தில் நடக்கிற கிரகத்தை அற்புதமாக பயன்படுத்திக்கலாம். தைரியமாக இருங்க. இதுதான் தனுசுனாலேங்க நாலேஜபிளானது, அறிவு சார்ந்த ராசி. அனைவரும் சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த உச்சம் இல்லை நீச்சம் இல்லை. ஆனால் தன்னை இறக்கி பார்க்குற ஆளை இந்த ராசி பதம் பார்த்துன்னு சொல்லுவோம். ஏன்னா இன்சல்ட் பண்ண மட்டும் பண்ணக்கூடாது இந்த ராசியை. ஏன்னா இந்த ராசிக்கு 5ஆம் இடம் சூரியன், 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய், 9 சூரியன், வெப்ப கிரகங்கள் 5 இருக்கும். அதிகாரத்தையோ திறமையோ பயன்படுத்த தெரிஞ்ச ராசி. இந்த ராசி குறிக்கோளை நோக்கி பயணிக்குங்க. ஏன்னா வெள்ளம்பு இல்லையா அந்த ராசி, தனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். குறிக்கோளை அடைய முறையும் போராடுங்க. இந்த ராசி அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராசி. இயற்கையாக இந்த ராசிக்கு மெமிக்கிரி மாதிரி பேச்சு சம்மந்தப்பட்டது அவ்வளோ யுனிக்காக இருக்கும். இவங்க பேசுகிற பேச்சுக்கே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும். இவங்க சொல்கிற விதங்கள் அப்படி அற்புதமாக இருக்கும். சிறு சேமிப்பு இந்த ராசிக்கு சின்னதாக சேர்த்துனா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கோடீஸ்வராக கூட வாய்ப்புள்ள ராசி. இதான் உங்கள் அடிப்படை விஷயம். முதல்ல இந்த ராசிக்குங்க, இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 5 3 12ஆம் அதிபதி இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு புகழ் வருகிற காலகட்டம், பப்ளிசிட்டி கிடைக்கிற வேண்டிய அம்சம். பப்ளிசிட்டினா எது இல்லை, ஆன்லைனு யூடியூப்பு இது மாதிரியும் கிடைக்கும். உங்கள் பேச்சு மற்றவங்களுக்கு சென்றடையும். அப்போ சினிமா, மீடியா, அரசியல் இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக கோச்சார ரீதியாக ஒன்று. ஜாதக ரீதியாக பார்க்கணும், கோச்சாரத்தில் பெஸ்ட்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சேமிப்பு, ரொம்ப நாளாக ஒரு சேமிப்பு பணம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன்,
வர வேண்டிய பணங்கள் இதெல்லாம் வரும். வம்பு வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக பேசி சமாதானப்படுத்த வேண்டிய காலகட்டம். இதெல்லாம் யூஸ்ஃபுல். சார் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா இந்த ராசிக்கு? பொதுவாக இந்த ராசிக்கு செகண்ட் ஹேண்டு வீடு வாங்க, இடம் வாங்க இதெல்லாம் யோகம் உண்டு. ஆனால் புதிய இடம், புதிய வீடு, புதிய இடம் இப்போ தான் புதுசாக ஃப்ளாட்டு பிரித்த இடத்த வாங்கக்கூடாது. ஆல்ரெடி பழைய ஃப்ளாட் இருக்கிறத வாங்கலாம். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க பிரித்து, ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் மாற்றலாம். புதுசாக பிராண்டாக அவங்க தான் பிரித்து ப்ரமோட்டர்லேருந்து வாங்கக்கூடாது. அது எப்படிங்க? இதெல்லாம் சூட்சமம் வாங்கி பாருங்கள். ப்ரமோட்டர்கிட்ட வாங்கி ஆமாம் சார் பிரச்சனையாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் இந்த ராசிக்கு. இப்போ வீடு சம்மந்தப்பட்டது பார்த்தா எந்த வாசல் எந்த பக்கம் வச்சா நல்லாயிருக்கும், அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்தவாறு மாறும். ஆனால் உங்கள் ராசிக்கு இப்போ என்னென்னா இடம் வீடு வாங்க ஒரு அமைப்பு வரும். வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. தாயின் உடல்நிலை கவனிக்கணும், தந்தையின் உடல்நிலை, இது 2 பேர்த்து உடம்பு தான். ஆக மொத்தம் இந்த ராசிக்கு மருத்துவ செலவாக பண்ணிகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, மருத்துவ சம்மந்தம் பண்ணுறவங்க கரெக்டான மருத்துவரை, சூரியன் செவ்வாய்னா மருத்துவருக்கு பிடிக்கும். கரெக்டான மருத்துவர் கரெக்டான அணுகுறீங்கன்னா குடும்பத்தில் அத்தனை பேரும் சேஃப்டி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி நாளில் உச்சம் பெற்றிருக்கு சார். 6ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் 2 விஷயம் நடக்கும். சார் வேலை மாறலாமா, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, இல்லை வெளிநாட்டு வகை ட்ரை பண்ணலாமா, வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா, அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். நிச்சயமாக அது போன்ற ஒரு அனுகிரகம் உண்டு. கடனை வாங்கி வீடு கட்டுறது, இல்லை இடத்தையோ வீட்டையோ அடைச்சி கடன் அடைக்கிறது. ஒரு சில இந்த ராசி கடனில் ரொம்ப தத்தளிச்சிடும். கட்டுவேனா இல்லையா, அவங்க சொத்து பத்துக்களை நகையோ சேல்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே இதில் இன்னொரு அம்சம், இந்த ராசி திருப்பி எப்படி யூட்டன் அடிக்குதுன்னா, கடன் வாங்கினா தான் மீண்டு வர முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து தான் டெவலப் பண்ண வேண்டியது. சார் திருமணம் இருக்க இல்லையா, உங்களுக்கு குரு பலன் இருக்குது, திருமணத்தை தவற விட வேண்டாம். அதுக்கப்புறம் குரு 8ஆம் இடத்துக்கு வந்துடும், ஒரு 1.5 வருஷம் தள்ளி போயிடும். திருமண வயதுடைய ஆண் பெண்கள் ஜாதக ரீதியாக பார்த்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்த்து சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு திருமணத்தை பார்த்துக்கங்க. திருமணத்தை தவற விட வேண்டாம். இந்த நேரம் ரொம்ப 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 முக்கியமான காலகட்டம். மாங்கல்ய ஸ்தானத்தை வலுப்படுத்த வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் தவறு விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வரவே இல்லை, இப்போ வந்ததை விட்டுட்டாங்க சார், கரெக்டான வரனாக இருக்கும், அதே வரன் கூட திருப்பி வரலாம். கொஞ்சம் திருமணத்தை பாருங்கள். கோயில்லையா மண்டபத்தில் கல்யாணம் எங்கே வைக்கணும் யோசிச்சு கரெக்டாக பண்ணிக்கோங்க. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது போன்ற யோகம் உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட முதலீடுக்கு கரெக்டான காலகட்டம். ஆனால் டே ட்ரேடிங் வேண்டாம், பார்த்து பண்ணலாம். இதே காலகட்டத்தில் 9ஆம் அதிபதி 3இல் இருக்கும் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, தந்தை வழி உறவு வலுப்படும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான். சார் பிஸ்னஸ் பண்ணலாமா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, பிஸ்னஸை செய்ய தவறிய பிஸ்னஸை விட்டுலாம் நினச்ச பிஸ்னஸை மீண்டும் பண்ணலாம். பிஸ்னஸில் விளம்பர பலகைகள் வைக்கணும், வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வேலையாட்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் ஜெயிக்கும். வேலையாட்கள் சரியாக இல்லாத இந்த ராசி மாட்டிக்கும். வேலையாட்கள் கரெக்டாக இருக்கணும். சார் லாபம் ஜெயிச்சிருவேனா இல்லையா, நிச்சயமாக ஜெயிக்க வாய்ப்புண்டு. ஆனால் இந்த ராசி போராடிக்கொண்டே இருந்து ஜெயிக்க வேண்டியது. கோயில் பரிகாரம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, நான் பொதுவாக சித்தர் வழிபாடு கொடுப்பேன். சித்தர் வழிபாடுகள், ஜீவ சமாதி வழிபாடுகள், அதை விட முக்கியமாக சப்த வழிபாடுகள், சப்த கன்னிகளாக இருக்கலாம், இல்லைன்னா சர்ப வழிபாடுகள், சப்தம் இல்லை சர்ப இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு யோககரமாக இருக்குது. அப்போ ஜெயிக்க இந்த ராசிக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில விஷயம் வேண்டான்னு சொல்லுவோம், அதை விட்டுணும். என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது புதுசாக பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். தெரியாத விஷயத்துக்கு தெரியாத முதலீட்டில் கவனமாக தவிர்க்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் செக்கிங் சம்மந்தப்பட்டு தவிர்க்கணும். இதெல்லாம் கவனிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போ பார்த்தீங்களா, இந்த இத்தனை ராசி ரீதியாக பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது, சார் நான் ஜெயிச்சிருவேனா, என்ன மணிவாளிகள் சார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க. தீர்வு இல்லாதல்ல, என்ன பரிகாரமோ தக்க விஷயங்கள் செஞ்சால் கோயில் ரீதியாக, கோயில் வழிபாட்டு ரீதியாக, எந்த காலகட்டத்தில் ஜோதி ரீதியாக சொல்லும்போது இந்த நேரத்தில் பஸ் வரும் ஏறிக்க, இன்றைக்கி மழை வரும் கொடை எடுத்துக்க, அந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும். யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிடம்னு பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் முறையில் உங்களுக்கு தரப்படும். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் ஜோதிடம், அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறதுக்கு உண்டான எழுதப்பட்டது. எளிமையாக இந்த ஜோதிடம் படி தான் கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், அடிப்படை விஷயங்கள் நிறைய, ஈவன் பெண்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்காங்க. அதான் சிறப்பு. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக சொன்னது ஒரு 30-40%. ஜாதக ரீதியாக பார்த்து சரியான பயன்படுத்த சார், குழந்தை ரீதியாக, திருமண ரீதியாக, வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு, நானும் சமூகம் அந்தஸ்தில் பெரிய உயர் பதவி வர, எனக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து மீண்டு வர, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர வழி பிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரைட்.
யாருக்காவது பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.